இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி வா, நானும் உங்க அம்மாவும் கார்ல திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது பார்வதியை பார்த்தோம். அநேகமா அது உன் சம்பந்தப்பட்ட பொருளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாரு. சரிங்கப்பா. ம். என்ன ஆண்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அகிலாவுக்கும் அந்த புள்ள பூச்சி புருஷோத்தனுக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்கு மித்ரா. அது என்னன்னு தான் தெரியல. என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த ஆதி சமையல்காரி இவங்க காவிய காதலுக்கு சம்மதம் வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த புள்ள பூச்சி அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாரு. ஆமாமா, பெரியத்து கூட பெரிய மாமா பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக பார்வதி கிட்ட வடை பாயசம் எல்லாம் பண்ண சொன்னாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. புருஷனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு போன அகிலா கொஞ்ச நேரத்துல கோவமா குடுகுடு குடுகுடுன்னு இறங்கி வந்தா. அவ பின்னாடியே அகிலா அகிலான்னு கத்திக்கிட்டு அந்த புள்ள பூச்சியும் ஓடி வந்தது. மேல என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. அந்த புருஷோத்தமன் மாடியில போய் ஆதி சமையல்காரி விஷயமா அகிலா கிட்ட அவர் பேசியிருக்கணும். அதனாலதான் அகிலா கோபப்பட்டு வெளியில போயிருக்கணும். இல்லையா ஆண்டி? சரியா சொன்ன மித்ரா. பார்வதி, என்னாச்சு? ஏன் அலற? ஏன் கார்பேஜ் ட்ரக் பின்னாடி ஓடிட்டு இருந்த? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அப்பா சொன்னாரு. இதை எடுக்கதான் ஓடினியா? என்கிட்ட இருந்து தலகாணியை பிடுங்கி அதுல இருந்து உங்க மூச்சு காத்த வெளியே பிடுங்கி விட்டு அப்பா இதை தூக்கி வீசிட்டாரு. உன் அப்பா அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவர் அம்மா மேல வச்சிருக்க விசுவாசம் தான். நம்ம காதலுக்கு அம்மா சம்மதம் சொல்லிட்டா அப்புறம் உங்க அப்பா சமாதானம் ஆயிடுவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, அம்மா கோவமா வெளியே போனாங்களாமே, என்னாச்சு? நம்ம விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சு போச்சா? மாமா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டாரா? இன்னும் இல்ல. அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவ்வளோ ஈஸியா அவங்க சம்மதிப்பாங்களா? அப்பா நம்ம விஷயத்த பேச ஆரம்பிச்ச உடனே ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட நிறைய பேசி அவங்க கோவத்தை சமாதானப்படுத்திருக்காரு. உன் விஷயத்துல அம்மா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு அப்பா சொன்னாரு. அம்மா நல்ல முடிவா சொல்லுவாங்களா? என்ன ஏத்துப்பாங்களா? நம்ம விஷயத்துல யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்கன்னா அம்மா கண்டிப்பா நல்ல முடிவா தான் எடுப்பாங்க. நீ பயப்படாத, தைரியமா இரு. நீ ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. விசுவாசத்துக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது கூட பரம்பரை கௌரவத்தை சேர்ந்ததுதான். அது கூட தெரியாதா உனக்கு? எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் விசுவாசமா இருந்த ஒருத்திய திடீர்னு தூக்கி போட்டுட்டா, தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு நாளைக்கு இந்த பரம்பரைக்கு ஒரு கெட்ட பேர் வந்துராதா? சும்மா சமாளிக்காத அகிலாண்டேஸ்வரி. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரினா அதிரடியா முடிவெடுத்து அதை தயவு தாட்சணியம் இல்லாம உடனடியா செயல்படுத்துறவன்னு இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும்.
அவ்வளவு ஏன், இதே குருஜி அப்ப ஆதி கல்யாணம் முடியற வரைக்கும் பார்வதி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னப்போ அத நடைமுறைப்படுத்தினவ தானே நீ? இப்ப மட்டும் என்ன சந்தர்ப்பம் தேடிட்டு இருக்க? இப்போ நான் சொல்றேன், பார்வதிய வெளியில அனுப்ப உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நீ அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்ட. ஏன்னா நீ பழைய அகிலாண்டேஸ்வரி இல்ல. நீயா அப்படி நினைச்சுட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்போ நீ அதிரடி முடிவெடுக்கிற அந்த பழைய அகிலாண்டேஸ்வரி தான் எனக்கு நிரூபிச்சு காட்டு. உனக்கு எப்படி நிரூபிக்கிறது? நீ பழைய அகிலாண்டேஸ்வரியா இருந்தா பார்வதிய இப்பவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பு பாப்போம். அவ்வளவுதானே? நான் இப்பவே பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பி காட்டுறேன். நம்ம 2 பேரோட மூச்சு காத்தும் இப்போ ஒன்னாயி இந்த பிலோக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இனி நாமளே நினைச்சாலும் இதுக்குள்ள ஒன்னா கலந்திருக்க நம்ம மூச்சு காத்த தனித்தனியே பிரிக்க முடியாது. இதே மாதிரிதான் ஒன்னா கலந்திருக்க நம்மள இனி எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இதுல இருந்து உங்க மூச்சு காத்த அப்பா பிடுங்கி விட்டு அது வெளியில போகும்போது என் உடம்புல இருந்து உசுறு வெளியில போன மாதிரி இருந்துச்சு மாமா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த பிளவை பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாவும் பொறாமையாவும் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? என்னை விட உன்கிட்ட நெருக்கமாகவும் உன்னோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த பிலோ தானே. நான் இந்த பிலோவா இருந்திருக்க கூடாதான்னு மனசுல தோணுது. மாமா, உங்க கற்பனை எங்கெங்கயோ போகுது. இது சரியில்லை. முதல்ல உங்க கற்பனைக்கு கடிவாளம் போடுங்க. என் கற்பனைக்கு கடிவாளம் போடுறதெல்லாம் இருக்கட்டும். நான் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு குடிக்க எதுனா கொடுத்தியா? ஐயோ சாரி மாமா, நான் மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்க மாமா வரீங்க? எனக்காக நீ கஷ்டப்பட்டு தனியா ஜூஸ் போட போறல, அதான் உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு வரேன். ஜூஸ் போடுறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான வேலைலாம் இல்ல மாமா. நானே போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க போய் உட்காருங்க. என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லைன்னா பரவாயில்ல. ஆனா நீ ஜூஸ் போடுறது எப்படின்னு நான் உன்னை பார்த்தா கத்துப்பேன். வா போலாம். நீங்க இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு.